விஜய்க்கு வந்து ஒரு கொள்கை அப்படின்னு சொந்தமா அவரால் தனியா எதுவும் இது பண்ண முடியல. அதனால வந்து மற்ற கொள்கைகள் எல்லாத்தையும் ஒண்ணு ஏதோ ஒரு பக்கம் நிக்கணும். இப்போ 2 பேர் சண்டை போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நான் நடுவுல நின்று சண்டை போடுவேன் அப்படின்னா யார் கூட சொல்ல முடியும்? ஏன்னா வந்து அவரோட கட்சியோட கொள்கை திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள். ஏன்னா அது ரெண்டுக்குமே சண்டை போயிட்டு இருக்கும்போது அது ரெண்டையும் என்னோட இரு கண்கள், இதுதான் என்னோட கட்சி கொள்கை அப்படின்னு சொல்றதுல முரண்பாடான கருத்துக்கள் தான் வருது. திரு அஜித் குமார் அவர்களுக்கு இந்தியாவின் 3வது மிகப்பெரிய விருதான பத்ம பூஷன் விருது கொடுத்திருக்காங்க. இந்த விருது வந்து எனக்கு மட்டும் கிடையாது, இந்த விருது வந்து என்னோட ரசிகர்களுக்கும் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்களின் சக போட்டியாளரான திரு விஜய் வந்து பாத்தீங்கன்னா அஜித் குமாரின் இந்த பத்மபூஷன் விருதுக்கு எந்த ஒரு வாழ்த்துமே சொல்லல அப்படிங்கிறது உண்மை. அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது அதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அஜித்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரும் கிடையாது. இந்த இடத்துல விஜய்க்கு ஈகோ பிரச்சனை இருக்கு. அவர்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, போன்ல வந்து வாழ்த்து சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எல்லா கட்சியிலையுமே அஜித் ரசிகர்கள் இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த தலைவர்கள் வந்து அஜித்துக்கு வாழ்த்து சொல்றாங்க. அப்படி 2026ல விஜய் வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி அமைப்பாரா அப்படி விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லவன் டிவி நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு திரு ஆர்கே அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த சில நாட்களாவே பாத்தீங்கன்னா பெரியாரை பற்றி சீமான் அவதூறா பேசிட்டாருன்னு சொல்லி பல்வேறு போராட்டங்கள் அது எதுன்னு திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இதை பத்தி திரு விஜய் அவர்கள் எதுவுமே பேசல. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, சீமான் பெரியாரை பற்றி அவதூறா பேசுனதுக்கு விஜய கண்டனம் எந்த ஒரு அறிக்கை எதுவுமே தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதுக்கு பதில் வந்து யார் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு விஜய் தான் சொல்லணும். இருந்தாலும் அவர் வந்து ஏன் இந்த மாதிரி எந்த ஒரு பதிலும் அறிக்கையும் சொல்லலை, வெளியிடலை அப்படிங்கிறதுக்கு என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், திரு விஜய் அவர்கள் தன்னோட கட்சி ஆரம்பிக்கிற அந்த முதல் மாநாட்டில் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னோட இரு கண்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். இப்போ நடக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் அப்படின்னாவே திராவிடம் தான், திராவிடம்ங்கிறது பெரியார் அந்த. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரு சீமான் அப்படின்னாவே அவர் முன்னெடுத்து வர்றது தமிழ் தேசியம். இப்போ இங்கே தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் இடையே வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் விஜயோட இரு கண்கள் அப்படின்னு சொன்னது என்ன? திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து எந்த பக்கமும் நின்று பேச முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காரு. இதுதான் மெயின். ஏன்னா அவரோட ஒரு கண்ணை அவரே கொத்த முடியாது. இப்ப சீமான எதிர்த்து பெரியாரை ஆதரித்து அப்படின்னு பேசினாங்கன்னா நாளைக்கு என்ன ஒரு டாக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியத்துக்கு எதிராக திரு விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வந்து வரும். அதே மாதிரி பெரியாரை சீமான் பேசுவதற்கு ஆதரவு கொடுத்து பேசினா திராவிடத்துக்கு எதிரான விஜய் அப்படின்னு வரும். அதனால விஜய் வந்து மௌனமா இருக்காரு. இதுதான் மெயின் காரணம். அதாவது விஜய்க்கு வந்து ஒரு கொள்கை அப்படின்னு சொந்தமா அவரால் தனியா எதுவும் இது பண்ண முடியல. அதனால வந்து மற்ற கொள்கைகள் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்துக்கிறாரு. ஒண்ணு ஏதோ ஒரு பக்கம் நிக்கணும். சொந்த கொள்கைகள் எதுவும் இல்லைனாலுமே ஒண்ணு தமிழ் தேசியத்தின் பக்கமோ அல்லது திராவிடத்தின் பக்கமோ ஏதாவது ஒரு பக்கத்தில் நின்னா விஜய்க்கு வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து பதிலளிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாகும். ஆனா இப்ப விஜய் வந்து எப்படின்னா எந்த பக்கமும், அதாவது இப்போ 2 பேர் சண்டை போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நான் நடுவுல நின்று சண்டை போடுவேன் அப்படின்னா யார் கூட அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் திரு விஜய் வந்து தன்னோட கட்சியை வந்து வழிநடத்துறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து அவரோட கட்சியோட கொள்கை திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள். ஏன்னா அது ரெண்டுக்குமே சண்டை போயிட்டு இருக்கும்போது அது ரெண்டையும் என்னோட இரு கண்கள், இதுதான் என்னோட கட்சி கொள்கை அப்படின்னு சொல்றதுல முரண்பாடான கருத்துக்கள் தான் வருது. இந்த ஒரு காரணம் தான் விஜய் வந்து இந்த பிரச்சனையை பத்தி எந்த ஒரு எதிர்ப்போ ஆதரவோ எந்த ஒரு அறிக்கையோ எந்த ஒரு பதிலோ எந்த ஒரு கண்டனமோ தெரிவிக்காததுக்கு முக்கியமான காரணம்.
சார் சமீபத்துல திரு அஜித்குமார் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது அறிவிச்சாங்க. இதற்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் சக நடிகர்களும் வாழ்த்து சொல்றாங்க. ஆனா தாவேக தலைவர் விஜய் எந்த ஒரு வாழ்த்துமே சொல்லல. இதுக்கு என்ன சார் காரணம்? அதாவது திரு விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது அஜித் அவர்கள் வாழ்த்து சொல்லலை. ஏன்னு கேட்டீங்கன்னா அஜித்துக்கு அரசியல்ல எந்த ஒரு ஈடுபாடோ எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. அரசியலுக்கும் அஜித்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால அவர் இந்த கட்சியும் இல்லை, எந்த ஒரு கட்சிக்கும் எதுக்குமே வாழ்த்துக்களோ எதுவுமே அவர் சொல்றதே கிடையாது. அந்த பழக்கம் அவர் கிடையாது. ஆனா விஜய் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு பொது சேவை பண்றதுக்கு வந்துட்டார். என்னதான் அஜித் விஜய் ரெண்டு பேருமே சினிமாவில் எதிரி நடிகர்களா எதிர் நடிகர்களா பார்க்கப்பட்டாலும் அவர்கள் நண்பர்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா விஜய் அஜித் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நெருங்கிய நண்பர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதே மாதிரி ரெண்டு பேரும் எதிரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேரும் எதிரியும் கிடையாது. ஒரு சக போட்டியாளர் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் ரெண்டு பேருக்கு மனசுலயும் இருக்குது. மற்றபடி ரெண்டு பேரும் எதிரியோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோ கிடையாது. இந்த மாதிரி இருக்கும்போது திரு அஜித் குமார் அவர்கள் பாத்தீங்கன்னா சமீபத்தில் துபாயில் நடந்த சர்வதேச அளவிலான கார் பந்தய போட்டியில அஜித் குமார் அவரோட டீம் பாத்தீங்கன்னா 3வது இடம் பிடித்து இந்தியாவோட பிளாக் கொண்டு போய் அவர் அந்த இடத்துல காமிச்சு இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்த்தாரு. 3வது பரிசு பெற்றதுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் சக நடிகர்களும் பலருமே அவருக்கு பல வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் அவருக்கு அப்பவுமே பேக் போனா இருந்து அதை கொண்டாடி தீர்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த சமயத்திலையுமே திரு விஜய் அவர்கள் எந்த ஒரு அறிக்கையோ எந்த ஒரு வாழ்த்தோ அவர் அதுக்கு சொல்லலை. மேலும் தற்போது திரு அஜித் குமார் அவர்களுக்கு இந்தியாவின் 3வது மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருது கொடுத்திருக்காங்க. தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன், கமலஹாசன், ரஜினிகாந்த், திரு விஜயகாந்த் இவங்க எல்லாருக்குமே அந்த விருது வழங்கப்பட்டிருக்குது. இவர்களை தாண்டி 5வதாக பத்மபூஷன் பெறும் ஒரு நடிகர் அப்படிங்கிற பேர், அதாவது தமிழ் நடிகர்கள்ல பெயரை அஜித் குமார் வாங்கியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய விருது அப்படிங்கிறதுனால அவரும் அந்த சந்தோஷத்துல இந்த விருது எனக்கு எப்படி ஒரு சந்தோஷமோ எனக்கு எப்படி இந்த விருதோ அதே மாதிரி இந்த விருது எனக்கு மட்டும் கிடையாது, இந்த விருது என்னோட ரசிகர்களுக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாரு. நிறைய பேருக்கு தேங்க்ஸும் பண்ணாரு. இவர் இந்த பத்மபூஷன் விருது வென்றதுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பல நடிகர்கள் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொன்னாங்க. ஆனா இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க அஜித் அவர்களின் சக போட்டியாளரான திரு விஜய் பாத்தீங்கன்னா அஜித் குமாரின் இந்த பத்மபூஷன் விருதுக்கு எந்த ஒரு வாழ்த்துமே சொல்லலை அப்படிங்கிறது உண்மை. அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது அதான் அவர் பாத்தீங்கன்னா அஜித்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரும் கிடையாது, எதிரியும் கிடையாது. ஆனா இந்த இடத்துல விஜய்க்கு ஈகோ பிரச்சனை இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா சக போட்டியாளரான அஜித்துக்கு பத்மபூஷன் விருது கிடைக்கும் போது தனக்கு அந்த விருது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இங்க வந்திருக்காரு. இந்த சமயத்துல அவர் ஒரு படம், கடைசி படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் நடித்து முடிக்கிற வரைக்கும், அந்த படம் வெளியாகிற வரைக்கும் அவர் வெளிப்படையா அஜித்துக்கு எந்த ஒரு வாழ்த்தோ ஏதோ சொல்ல மாட்டார் அப்படிங்கிறத நம்பிக்கை. ஏன்னா தான் சினிமாவில் இருக்கிற வரைக்கும் அஜித்துக்கும் எனக்கும் தான் போட்டி அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் விஜய்க்கும் இருக்கு. அதனாலதான் அவர் அதை பத்தி எதுவுமே பேசல. இன்னொரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ விஜய் அஜித்துக்கு வாழ்த்து மலை பொழிந்து இது பண்ணாரு அப்படின்னா உடனே சோசியல் மீடியாலாம் சொம்ப தூக்கிட்டு வந்துருவானுங்க. என்னன்னு அஜித் ரசிகர்களின் ஓட்டை வாங்குறதுக்கு விஜய் அஜித்துக்கு இந்த மாதிரி வாழ்த்துக்கள்லாம் சொல்லி அஜித் ரசிகர்களை கவர்றதுக்கோசரம் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாக்களே எழுதுவானுங்க. இது ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால தன்னோட தன்மானத்தை விட்டு ஏன் நம்ம வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு ஒரு ஈகோ பிரச்சனையும் இருக்கு. அதனால கூட விஜய் சொல்லாமல் இருந்திருக்கலாம். காரணங்கள், பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஆனா இது வரைக்கும் விஜய் அஜித்துக்கு வாழ்த்து சொல்லாதது பாத்தீங்கன்னா ஒரு வேதனைக்குரிய விஷயம் தான். ஏன்னா தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நடிகர் விஜய், அதே மாதிரிதான் அஜித்தும். இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்கும்போது அவர்கள் அவர்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, போன்ல வாழ்த்து சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. அது உண்மையோ பொய்யோ எதா இருந்தாலும் வெளிப்படையா தெரிஞ்சாதான் மக்களுக்கு அது தெரியும். அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா இது ஃபேன்ஸுங்களுக்குள்ளேயே ஒரு சலசலப்பை உண்டாக்கும். ஏன்னா இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வந்திருக்கும் இந்த நேரத்துல விஜய் அஜித்துக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்த்து கூட சொல்லல அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யாருக்கு பின்னடைவுன்னு பார்க்கும்போது விஜய்க்கு தான் பின்னடைவு. ஏன்னு கேட்டீங்கன்னா தேர்தலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு எதிராக திரும்ப. ஏன்னா அஜித் ரசிகர்களின் ஓட்டு விஜய்க்கு வேணும் அப்படின்னா அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணிதாங்க ஆகணும். ஏன்னா ஒரு பொது சேவை அரசியல் அப்படின்னு வந்துட்டாவே அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். மேலும் அது மட்டும் இல்லாம
பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அஜித்துக்கு வாழ்த்து சொல்றாங்க, அஜித்தை வந்து காக்கா பிடிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, அஜித்துக்கு எந்த ஒரு ரசிகர் மன்றமோ எந்த ஒரு அமைப்போ கிடையாது. அவர் வந்து தன்னோட ரசிகர் மன்றங்களை கலைச்சிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவரோட ரசிகர்கள்லாம் வந்து எந்த கட்சியில இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கட்சியிலுமே அவரோட ரசிகர்கள் இருக்காங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, பிஎம்கே, விசிகே, இந்த மாதிரி பல கட்சிகள் இருக்குல்ல நம்ம தமிழ்நாட்டில். இந்த மாதிரி எல்லா கட்சியிலையுமே அஜித் ரசிகர்கள் இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த தலைவர்கள் வந்து அஜித்துக்கு வாழ்த்து சொல்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அவர்கள் வந்து அன்பினால் சொல்றாங்க. இருந்தாலும் அந்தந்த கட்சியில் இருக்கிற அஜித் ரசிகர்களை வந்து பேக்கப் பண்ணி அப்படியே வச்சிருக்கணும்ல, அதுவும் ஒரு காரணம் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அஜித்துக்கு வந்து ஒரு ஆதரவை அனைத்து கட்சிகளும் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர்களின் ஓட்டு வந்து ரொம்ப முக்கியம். ஆனா விஜய் அதை பண்ணாதது அஜித் ரசிகர்களின் ஓட்டு வந்து விஜய்க்கு போய் சேர்றத தடுக்கும். ஏன்னா விஜய் வந்து தன்னோட ரசிகர்களை மட்டுமே நம்பி அரசியலுக்கு வரார் அப்படின்னு ஒரு கணக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரால் சத்தியமா முதலமைச்சர் ஆகவே முடியாது. அவர் வந்து பொதுவா எல்லா ரசிகர்களையும் அரவணைத்து போகணும், எல்லா நடிகர்களையும் அரவணைத்து போகணும், எல்லா பொதுமக்களுக்காகவும் போராடணும், எல்லா கட்சிகளையும் எதிர்க்கணும். அதாவது எல்லா கட்சிகளையும் எதிர்க்கணும்னா இப்ப டிஎம்கேவை மட்டும்தான் தொடர்ந்து விஜய் வந்து எதிர்த்து வராரு. ஏடிஎம்கேவுக்கு எதிராக அவர் இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே பண்ணல. அதே மாதிரி ஏடிஎம்கேவும் அவருக்கு எதிராக எதுவுமே வந்து எந்த ஒரு கருத்துக்கள் எதுவுமே போடல. அப்படிங்கிற பட்சத்துல இதை வச்சு பார்க்கும்போது என்னன்னா 2026 விஜய் வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி அமைப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது. சார் இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை திரு விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் அவருக்கு முதலமைச்சர் ஆகும் வாய்ப்பு இருக்கா? திரு விஜய் அவர்கள் வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல வந்து திரு விஜய்க்கு முதலமைச்சர் ஆகிற வாய்ப்பு வருவது ரொம்ப கஷ்டம், வராது. ஆனா வந்து ஏடிஎம்கேவுக்கு அது மிகப்பெரிய சப்போர்ட்டா தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயோட மாஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாமே போயிடும். திரு விஜய் அவர்கள் தனித்து நிற்கும் பொழுது தன்னோட மாஸ் என்னங்கிறத காமிக்கலாம். 2016 தேர்தலில் திரு விஜய் வந்து தனிச்சு நின்று எவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்குறார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அடுத்து வர தேர்தலில் அவர் கூட்டணி அமைக்கும் போது அவருக்கு வந்து முதலமைச்சர் வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஆனா வந்து இப்ப வந்து கூட்டணி எடுத்த உடனே ஒரு கூட்டணி அப்படிங்கிற பட்சத்துல விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி அவரோட கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்துல வந்து அவருக்கு வந்து துணை முதல்வர் பதவி வேணா கொடுக்கப்படலாம். சார் நீங்க சொல்ற மாதிரி விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் 2026 தேர்தலில் எவ்வளவு சதவீதம் ஓட்டுகள் வாங்குவார்? திரு விஜய் அவர்கள் தனித்து நின்றால் வச்சுக்கோங்களேன், மினிமமே பாத்தீங்கன்னா 6% ஓட்டு மினிமம். அதாவது அவர் எதுவுமே பண்ணாம சும்மா தேர்தலில் நின்னார்னாவே மினிமம் 6% ஓட்டு வாங்கலாம். அதே வந்து இப்ப இருந்து மக்களுக்காக களத்துல இறங்கி பல போராட்டங்கள் அது இதுன்னு சொல்லி வந்து ஒரு ஃபயரா ஒர்க் பண்ணாருன்னா கண்டிப்பா வந்து அவர் வந்து மேக்சிமம் ஒரு 15 to 18% ஓட்டை வாங்குறதுக்கு எல்லா தகுதியுமே திரு விஜய் அவர்களுக்கு இருக்கு. ஆனா அவர் பண்ற அந்த நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது அவர் பாட்டுக்கு பனையூர்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் தோணுது. எந்த ஒரு வெளியுமே வரமாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்பதான் சமீபத்துல பரந்தூர்ல போயிட்டு அந்த விமான நிலையம் அமைப்பதற்கு எதிரான அந்த மக்கள் போராட்டத்துல போய் கலந்துக்கிறேன்னு சொல்லி போனாரு. அங்கவும் ரொம்ப நேரம் அவர் ஸ்பெண்ட் பண்ணல. அங்க களத்துல இறங்கி அவர் வந்து எல்லா மக்களிடம் பேசி அங்க வந்து ஒரு போராட்டத்தை பெருசா பண்ணியிருந்தாரு அப்படின்னா வந்து மக்களிடையே அவரோட எழுச்சி வந்து ரொம்ப வேகமா பரவி இருக்கும். மக்கள் வந்து ஆதரவு அதிகமா கொடுத்துருப்பாங்க. அங்க வந்து அதை வந்து விஜய் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சாதாரண அரசியல்வாதி போயிட்டு நேர்ல பார்த்துட்டு வருவாங்களா அந்த மாதிரி தான் போயிட்டு வந்துட்டாரு. ஆனா அடுத்தடுத்து வரும் பல போராட்டங்கள் அது இதுன்னு விஜய் வந்து ஏன்னா வந்து அவருக்காக களத்துல இறங்கி எல்லாம் செய்யறதுக்கு அவரோட கட்சியோட தொண்டர்கள் வந்து ரெடியா தான் இருக்கிறாங்க. ஆனா வந்து அதை வந்து கட்சியோட தலைமை எதுவுமே பண்ண மாட்டேங்குது. திரு விஜய் வந்து அரசியல்ல ரொம்ப அக்ரஸிவா இருக்கணும், அதை வந்து மிஸ் பண்றாரு. ரொம்ப அசால்ட்டா இருக்காரு. சும்மா அறிக்கை அந்த மாதிரி தான் அப்பப்போ வருது. மற்றபடி வெளியவே அதிகம் வரமாட்டேங்கிறாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை சந்தித்து எந்த ஒரு பேட்டியும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவரோட கருத்துக்களை முன்வைக்க மாட்டேங்கிறாரு. இந்த பெரியார் சீமானு பிரச்சனை இந்த மாதிரி எந்த ஒரு இதுக்குமே வந்து அவரோட கண்டனமோ எதிர்ப்போ ஆதரவோ எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அமைதியா இருக்காரு. நாட்டுல என்ன நடந்தா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு இதுல தான் வந்து அவர் வந்து அமைதியா இருக்காரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து மக்களுக்கு எழுது. இப்படியே போயிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், மக்கள் வந்து தேர்தல் நேரத்துல வந்து பெருசா ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அதாவது பொதுமக்கள் உங்களோட கட்சி தொண்டன் ஓட்டு போடுவோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட மற்ற ஓட்டுகள்லாம் வந்தா தானே நீங்க வந்து மெஜாரிட்டி காமிக்க முடியும். அதுதான் இங்க பிரச்சனையே. அதனால திரு விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா அவர் வந்து தொடர்ந்து
நல்லா உழைக்கணும், பல கஷ்டங்கள் படணும். ஆனா அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ஆனா வந்து ஒரு நடிகனா அவர் தன்னோட ரசிகர்கள் மட்டுமே நம்பி அரசியலுக்கு வந்திருக்கார் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. அப்படிங்கிற மாதிரி தான் திரு விஜய் அவர்கள் வந்து களத்துல இறங்கி தன்னோட பலத்தை நிரூபிச்சாருன்னா அவருக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்படியே வந்து பனையூர்ல இருந்துகிட்டு இந்த மாதிரி சும்மா வந்து ஏதாவது அறிக்கை, ஒரு சும்மா போயிட்டு ஒரு போராட்டங்கிற பேர்ல போயிட்டு ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அதை பண்றதுக்கு பல தலைவர்கள் இருக்காங்க. அதனால வந்து திரு விஜய் தான் அதை முடிவெடுக்கணும். சார் இப்போ விஜய் அவர்கள் எந்த ஒரு மனநிலையில இருக்காரு, அவரோட கட்சியோட கொள்கை என்ன, அவர் வந்து அடுத்து என்னதான் பண்ண போறார் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கு. இத பத்தி கொஞ்சம் பேசுங்க சார். மொத்தத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய்க்கோட கட்சிக்குன்னு சொல்லி ஒரு கொள்கை ரீதியாவே பாத்தீங்கன்னா ஒரு முரண்பாடான ஒரு கொள்கையை கண்ட கட்சி தான் பாத்தீங்கன்னா தாவேகா. ஏன்னா வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னோட இரு கண்கள் அப்படின்னு அவர் பேசுனது பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு பக்கம் பெரியாரோட சிலைக்கெல்லாம் போயிட்டு நேர்ல போயிட்டு மாலையெல்லாம் அணிவிச்சு பெரியாரை ஃபாலோ பண்றாரு. ஒரு பக்கம் பெரியாருக்கு ஒரு அவரோட பெயருக்கு களங்கம் ஏற்படும் போது அவர் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேங்கிறாரு. இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம் என்னோட இரு கண்கள் அப்படின்னு சொல்றாரு. தமிழ் தேசியத்துக்காக அவர் என்ன பண்றாரு, தமிழர்களை பத்தி என்ன பேசுறாரு, அதுவுமே ஒரு கேள்வி தான். அதுவுமே எதுவும் பேசுறது இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டுமே என்னோட கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டை பத்தியுமே பேசாம தன்னோட கண்களை மூடிக்கொண்டு இருக்கிறார் திரு விஜய். இந்த 2 கண்கள் அப்படின்னு சொல்றதை விட அவரோட கொள்கை வந்து ஒரு நெற்றிக்கண்ணா இருக்கணும். அந்த நெற்றிக்கண்ணை திறந்து ஏதாவது ஒரு பக்கம் நின்று அவர் வந்து அந்த மக்களுக்காக வந்து பேசணும். அப்பதான் விஜயோட அரசியல் எடுபடும். ரொம்ப நன்றி சார். விஜயின் அரசியல் குறித்து